الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد أعوذ بالله من الشيطان الرجيم. وما كان لنفس أن تموت إلا بإذن الله كتابا مؤجلا ومن يرد ثواب الدنيا نؤته منها ومن يرد ثواب الآخرة نؤته منها وسنجزي الشاكرين. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்தவனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிக்கொண்டு, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அந்த ரப்புல் ஆலமீனை சுஜூது செய்யக்கூடியவர்களாக தெரிவு செய்திருக்கிறான். இந்த உலகத்தில் கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவோம் என்ற ஓரிரை கொள்கையோடு அல்லாஹ் நம்மை வாழ வைத்ததற்காக அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மைதான், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் மரணித்தே ஆக வேண்டும், மவுத் என்பதை அடைந்தே ஆக வேண்டும் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சூரா ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தில் ஒமா கான லினஃப்ஸின் அன் தமூத இல்லா பிஇذனில்லாஹி கிதாபம் முஅஜ்ஜலா, இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு குறிப்பிட்ட தவணையில் மரணித்தாக வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், அல்லாஹ் எழுதிவிட்டான். இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவர்களுடைய அஜல் வந்ததன் பின்னால் அவர்கள் மரணித்தே ஆக வேண்டும். எந்த இடத்தில் எப்படி எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் மரணத்தை அடைந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நியதியை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதை இன்னும் ஒரு வித்தியாசமான கோணத்திலே அல்லாஹ் சொல்லும்போது, ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் இந்த உலகத்தில் எங்கிருந்தாலும் மவுத் வந்து அடைந்தே தீரும். எந்த இடத்தில் எந்த பாதுகாப்போடு இருந்தாலும் எத்தகைய ஏற்பாட்டோடு இருந்தாலும், எனக்கு நோய் வரப்படாது மவுத்து வரக்கூடாது என்ற எல்லா ஏற்பாடுகளோடு இருந்தாலும் உங்களை மவுத்து வந்து அடைந்தே தீரும். வலவு குந்தும் ஃபி புரூஜின் முஷையதா, பலமான பாதுகாப்போடு இருந்தாலும் மவுத்து வந்து அடைந்தே தீரும். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மனிதர் தனக்கு இளமையில் மவுத்து வரக்கூடாது என்பதற்காக அவருக்கு தேவையான வைத்தியர்கள், ஆலோசகர்கள், உடலிலே ஏதாவது உறுப்புகள் தேவைப்பட்டால் தானம் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு குழுவினர் எல்லோரையும் சேர்த்து வைத்து கொண்டு வாழ்ந்தார், நான் நீண்ட காலம் உலகத்தில் வாழ வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹ்வுடைய அஜல் வந்து விட்டது, வாலிப வயதிலேயே மரணித்து போனார். உலகமே பார்த்து அதிசயித்து போனது. வலவு குந்தும் ஃபி புரூஜின் முஷையதா, அல்லாஹ் சொல்கிறான், என்ன பாதுகாப்போடு இருந்தாலும் மவுத்து வந்து அடைந்தே தீரும் என்ற ஒரு உண்மையை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா, குல், நபியை நீங்கள் சமூகத்துக்கு சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, நீங்கள் எந்த மௌத்தை விட்டும் விரண்டோடுகிறீர்களோ அந்த மௌத் உங்களை வந்து அடைந்தே தீரும். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் எல்லோரும் மௌத்தை நம்பி இருக்கிறோம், மௌத் அடையும் மௌத் வரும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜமாத்துக்கு பள்ளிக்கு வருமாறு கூப்பிட்டால் அழைத்தால் என்ன சொல்வார்? பிறகு வாரேன் என்று சொல்வார்கள். ஏதாவது நல்ல ஒரு வேலைக்காக அழைப்பு விடுத்தால், ஒரு தர்மத்தை செய்ய சொன்னால் நாளைக்கு செய்கிறேன் என்பார்கள். ஏன்? தஃபிர்ரூன, மௌத்தை விட்டும் விரண்டோடுகிறான்.
உள்ளத்தால் ஏற்றுக்கொண்ட மனிதன் மௌத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய வசனங்களினூடாக அந்த உண்மையை பல கோணங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். அதே போல் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், இன்னொரு குர்ஆன் வசனம், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே ஆக வேண்டும். சக்கராத்துடைய நிலைமை இருக்கிறதே, இது ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்தே ஆகும். அவன் நீரில் மூழ்கி மரணிக்கக்கூடியவராக இருந்தாலும், இடிபாடுகளுக்கு இடையில் சிக்குண்டு மரணிக்கக்கூடியவராக இருந்தாலும், தீயிலே பொசுக்கப்பட்டு மரணிக்கக்கூடியவராக இருந்தாலும், எந்த நிலையில் மரணித்தாலும் ஸாயிகத்துல் மௌத், மௌத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு உண்மையை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த நேரத்திலே தான் அவனுடைய முடிவு காட்டப்படக்கூடிய நேரம். மனிதர்கள் சொல்வார்கள், மேராஜ் பார்வை, நம்முடைய வயோதிபர்கள் சொல்வார்கள், முந்தி உயிர் பிரியக்கூடிய தருவாயில் மையத்து மேலே நோக்கியவராக இருப்பார். எந்த ஒன்றையும் பேசவும் மாட்டார், பார்க்கவும் மாட்டார். குடிப்பதற்காக குடித்தாலும் அப்படியே வடிந்தோடி கொண்டிருக்கும். மேராஜ் பார்வை என்று சொல்வார்கள். மேராஜ் பார்வை அல்ல, அவருடைய முடிவு காட்டப்படக்கூடிய நேரம். நல்லவராக இருந்தால் அல்லாஹ் நரகத்தை காட்டுவான். பயந்து அஞ்சக்கூடிய நேரத்தில் சுவர்க்கத்தை காட்டிய அல்லாஹ் இலகுவாக அவருடைய உயிரை வாங்கி விடுவான். ஒரு கெட்டவராக இருந்தால் சுவர்க்கத்தை காட்டுவார். ஏங்கி சந்தோஷப்படக்கூடிய நேரம் நரகத்துடைய முடிவை காட்டி அல்லாஹ் பயங்கரமாக அவருடைய உயிரை வாங்குவான். இந்த நிலையை ஒவ்வொரு மனிதனும் அடைந்தே தீர வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மௌத்துக்காக வேண்டி நாங்கள் தயாராக வேண்டும். எந்த நேரமும் மரணத்துடைய சிந்தனையோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை ஒரு வித்தியாசமான கோணத்திலே சொன்னார்கள். அக்ஸிரு ஸிக்ர ஹாஸிமில் லஸ்ஸாத். சுப்ஹானல்லாஹ், மௌத் என்று கூட சொல்லாமல் இன்பங்களை உடைத்தறியக்கூடியதை அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள். இன்பங்களை எல்லாம் தவிடு பொடியாக்கக்கூடிய அந்த மரணத்தை அதிகமாக ஞாபகப்படுத்தி கொண்டிருங்கள். சந்தோஷமாக இருப்பார்கள். நாங்கள் உலகத்திலே பார்த்தோம், கோடிக்கணக்கிலே செலவழித்த ஒரு கடையை கட்டுகிறான். வருமானத்துக்காக வேண்டி தூர நோக்கோடு பெரிய திட்டங்களோடு ஒரு கடையை, ஒரு தொழில் நிலையத்தை கட்டுகிறான். உள்ளே போவதற்கு முன்னால் எல்லாம் மரணிக்க செய்கிறான். அந்த பாக்கியம் இல்லாமல் போன எத்தனை பேருடைய வரலாறுகள். முழு குடும்பத்தோடும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக காலாகாலம் கஷ்டப்பட்ட ஒரு வீட்டை கட்டுகிறான். சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வீட்டை கட்டுகிறான். நாளைக்கு குடி போக வேண்டும் என்று இருக்கும் போது அல்லாஹ் மரணிக்க செய்கிறான். சுப்ஹானல்லாஹ், எத்தனை நிலைமைகள். சந்தோஷமான ஒரு துணை வேண்டும் என்று திருமணம் முடிக்கிறான். குடும்ப வாழ்க்கைக்கு போக முன்னால் அல்லாஹ் தஆலா உயிரை வாங்குகிறான். அக்ஸிரு ஸிக்ர ஹாஸிமில் லஸ்ஸாத், இன்பங்களை எல்லாம் தவிடு பொடியாக்கக்கூடிய அந்த மரணத்தை அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மௌத்துடைய சிந்தனை அல்லாஹ் அடிக்கடி நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறான். நாங்கள் தூங்கி எழும்புகிறோம். காலை பொழுதில் எழும்பிய உடனே நம்முடைய நாவில் வரக்கூடிய வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். மௌத்தாக்கியதன் பின்னால அல்லாஹ் எனக்கு உயிரை தந்து ஹயாத்தாக்கி இருக்கிறான். நான் அவனிடமே தான் போக இருக்கிறேன். வ இலைஹின் நுஷூர், மௌத்துடைய சிந்தனையோடு எழும்புகிறோம். ஏதாவது ஒரு சின்ன ஒரு தடங்கள் கேள்விப்பட்ட உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அந்த ரப்பிடம் தான் போக இருக்கிறோம் என்ற அடிப்படையை ஞாபகப்படுத்துகிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த மௌத்துடைய சிந்தனையோடு வாழ்வதற்காகத்தான் இஸ்லாம் நிறைய உபதேசங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஒரு ஜனாசாவுடைய வீட்டிலே கலந்து கொள்ளுதல், மரணித்த ஒரு மனிதனுடைய சடங்குகளில் நல்ல முறையில் ஈடுபடுதல், அடிக்கடி ஜனாசாவுடைய நிகழ்வுகளோடு நாங்கள் சம்பந்தப்படுதல் இருக்கிறதே, இந்த மரண சிந்தனையை நமக்கு அதிகப்படுத்தி கொண்டு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மௌத்துடைய சிந்தனையோடு நீங்கள் வாழ வேண்டும், ஜனாசாவுடைய நிகழ்வுகளில் பங்கு பெற வேண்டும், அதிலே நீங்கள் நல்ல முறையில் இஸ்லாம் கடமையாக்கியவைகளை, அந்த ஜனாசாவுடைய கடமைகளை இஹ்லாஸோடு நீங்கள் ஈடுபட வேண்டும் என்ற செய்திகளை அதிகமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒருபோது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மனித்தப ஜனாசத முஸ்லிமின்,
நம்முடைய எல்லோருடைய உள்ளங்களிலும் பதிய வேண்டிய ஒரு ஹதீஸ். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவை நேசிக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த முசீபத்து வந்திருப்பதை நாங்கள் காணுகிறோம். எல்லா உலகத்துக்காக வேண்டி, பகத்துக்காக வேண்டி, 4 பேருக்காக வேண்டி என்று செய்த சமூகம் ஜனாசாவிலும் அந்த சிந்தனையை கொண்டு உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு ஜனாசா வீட்டுக்கு போவது கேட்ட சொல்வார்கள் தெரியுமா, நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, வேலை கஷ்டம், தலையை காட்டிட்டு வருவோம், சரியில்லை அலியா என்று சொல்லி ஜனாசா வீட்டுக்கு போகக்கூடியவர்கள். என்னுடைய தாயுடைய ஜனாசாவுக்கு வந்தாரு, எனவே நான் கட்டாயம் போயாக வேண்டும் என்பதற்காக போய் கலந்து கொள்ளுதல். சுப்ஹானல்லாஹ். எங்கே ஹலாஸ்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மனித்தபா ஜனாஸத முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவிலே யாரு கலந்து கொள்கிறார்களோ, ஈமானன் வஹ்திசாபன், இஹ்லாஸோடும் நன்மையை எதிர்பார்த்தும், கூட்டாளிக்காக வேண்டிய அல்ல, உறவுக்காக அல்ல, அடுத்த கடைக்காரனுக்காக அல்ல, ஈமானோடு இஹ்லாஸோடு நன்மையை எதிர்பார்த்து. ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, 2 கைராத் நன்மை, 2 மலையளவு நன்மை, இது எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக யாரு கலந்து கொள்கிறார்களோ அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான். என்னுடைய நண்பருடைய ஒரு உறவுக்காரர், என்னுடைய அடுத்த கடைக்காரருடைய தாய் மரணித்து விட்டால், ஜனாசாவுக்கு போய் எப்படியாவது நண்பருக்கு முகத்தை காட்டிட்டு தான் வர பார்ப்பார். எங்கிருந்தாலும் சுத்தி சுத்தியாவது அவருடைய முகத்துக்கு முன்னால ஒரு சலாம் சொல்லிட்டு தான் வருவார். ஏன்? நானும் வந்தேன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும். 2 கீராத் அல்ல, அடுத்த கடைக்காரனுடைய திருப்தி. இன்னைக்கு குர்ஆன் சுன்னாவுடைய மட்டத்தில் இந்த முசீபத்து வந்திருக்கிறது. பாட்டுக்காக செய்தல், 4 பேருக்காக வேண்டி செய்தல். என்னுடைய அடுத்த வீட்டுக்காரன் அல்லையா கலந்து கொள்ளாட்டி என்ன நினைப்பாங்க என்னுடைய மக்கள், என் நிர்வாகம் என்ன நினைக்கும், நான் பொறுப்பில் இருக்கிறேன், தலையை காட்டிட்டு வரணுமே என்று போனால் ஈமானன் வஹ்திசாபன் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இஹ்லாஸோடு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். யாருடைய ஜனாசாவாயிருந்தாலும் சரி, எனக்கு 2 கைராத் நன்மை வேண்டும். இந்த சிந்தனையோடு கலந்து கொண்டால் அல்லாஹ் அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை தருகிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜனாசாவோடு சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு முக்கியமான விடயம், நமக்கு தெரிய வேண்டிய ஒரு செய்தி. ஜனாசாக்கள் விழுந்தால், யாராவது மரணித்தால் ஆறுதல் சொல்லுதல் என்ற ஒரு சுன்னாவை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. மரண சிந்தனையோடு சம்பந்தப்படக்கூடிய ஒன்றுதான் ஆறுதல் சொல்லுதல். யாராவது மரணித்தால் அவருடைய குடும்பத்தார்களோடு உறவுகளை சந்தித்தால், அஅலம் அல்லாஹு அஜ்ரக் வ அஹ்ஸன அஸாஅக் வ கஃபர லிமையித், அல்லாஹு தஆலா உங்களுக்கு நல்ல கூலியை தரட்டும், நல்ல ஆறுதலை தரட்டும், உங்களோட மௌத்தான அந்த மையத்துடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கட்டும் என்று ஆறுதல் கூறுவது ஒரு சுன்னா. ரசூல் ஆறுதல் கூறுவதை நமக்கு ஒரு வழிகாட்டலாக சொல்லி தந்தார்கள். அல்லாஹ்வை மறந்த வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது. சின்ன பிள்ளைகளோடு ஒரு தந்தை மௌத்தாக இருப்பார். இவர் மைய வீட்டுக்கு போய் என்ன ஆறுதல் தெரியுமா, வாழ்ற வயசுல போயிட்டானே மனுஷன், இந்த பிள்ளைகளை யாரு பார்க்கிறது, அனாதையா விட்டுட்டு போயிட்டாரே, திருமணம் முடிக்கிற வயதுல ஒரு பெண் குழந்தையை விட்டுட்டு போயிட்டாரே மனிதர், இந்த புள்ளட வாழ்க்கை இருக்கு போற என்ன ஆகுவது என்ற வார்த்தை இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய கலா கதரை மோதக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹ்விடத்திலே பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய வசனங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த ஆறுதல் அல்ல, நீங்கள் சொல்ல வேண்டுமா, அலம் அல்லாஹு அஜ்ரக வ அஹ்ஸன அஸாஅக வ கஃபர லிமையிதிக, உங்களுக்கு ஆறுதல் அல்லாஹ் அழகாக நல்ல ஆறுதலை தரட்டும், நல்ல கூலியை தரட்டும், ஜனாசாவுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கட்டும் என்ற ஆறுதலை சொல்லிவிட்டு வாருங்கள். மக்களுடைய உள்ளங்களை புண்படுத்தக்கூடிய கலா கதுரை அகீதாவிலே பிழையான சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் ஒருபோதும் பேசக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லைஸ மின்னா மன் லதபல் ஹுதூத் வ ஷக்கல் ஜுயூப் வ தஆ பிதஅவல் ஜாஹிலியா. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாரெல்லாம் ஆடைகளை கிழித்து கொண்டு மார்பிலே தட்டிக்கொண்டு அல்லாஹ் விரும்பாத வார்த்தைகளை மைய வீட்டிலே பேசுகிறார்களோ இவன் என்னை சார்ந்தவன் அல்ல. இதை மாற்று மத கலாச்சாரம். இதுக்கு யாராவது மரணித்தால் உருண்டு பிறண்டு கொண்டு கத்துவதும், ஆடைகளை கிழித்து கொண்டும், சுவத்திலே தலையை அடித்து கொண்டும், இதுக்கு பிறகு நான் எப்படி வாழ்றது, இந்த குடும்பம் என்னவாகிறது என்ற வார்த்தைகள் இருக்கிறது.
இது அல்லாஹ் விரும்பாத வார்த்தை. என்னை சார்ந்தவன் அல்ல என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரம் இந்த நம்முடைய சமூகத்தை ஊடுருவிப்பதை காணுகிறோம். ஜனாசாவை எடுத்துக்கொண்டு வெளியிலே வரும் போதே மிகப்பெரிய ஒரு சத்தம் பின்னால் இருந்து, பெண்களுக்கு எந்த விதமான அறிவித்தலும் கிடையாது, எந்த விதமான வழிகாட்டலும் கிடையாது. அன்பான சகோதரர்களே, உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹ்வோடு பைஅத் செய்யும் போது, உடன்படிக்கை செய்யும் போது அல்லாஹ்வுடைய தூதர் மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். அல்லாஹ் நனூஹ, எந்த ஒரு ஜனாசாவிலும் எந்த ஒரு மையத்திலும் ஒப்பாரி விட்டு அழக்கூடாது என்று பெண்களிடம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்பந்தம் செய்தார்கள், பைஅத் வாங்கினார்கள். என்றால் எவ்வளவு முக்கியமான செய்தி. இந்த ஜனாசா வீடுகளில் பாருங்கள், ஒப்பாரி விட்டு அழுவதும் சத்தம் போடுவதும், கண்ணீர் வரும். ஒரு மையத்தினுடைய உறவு ஒருவர் மரணித்தால் கண்கள் கண்ணீர் வடிக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய மகன் மரணித்த போது ரசூல் அழுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களும் அழுகிறீர்கள்? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இது கவலையினால் வரக்கூடிய கண்ணீர். கண்ணீர் விட்டு அழுவது தவறு கிடையாது. அல்லாஹ் விரும்பாத வார்த்தைகளை பேசக்கூடாது. அல்லாஹ் கோபிக்கக்கூடிய வசனங்கள் எம்முடைய நாவிலிருந்து வரக்கூடாது என்பதுதான் ஜனாசாவிலே இஸ்லாம் வழிகாட்டக்கூடியது. எம்முடைய ஜனாசாக்களில், எம்முடைய வீடுகளில், எம்முடைய ஊர்களில் நடக்கக்கூடியவைகளில் இந்த சுன்னாக்களை நாங்கள் பேண வேண்டும். அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். ஒப்பாரி விட்டு அழுதல் என்பதும் அவர்களுடைய மனம் நோகக்கூடிய வார்த்தைகளையும், இஸ்லாம் விரும்பாத வார்த்தைகளையும் நாங்கள் பேசக்கூட. அண்மை கால அனர்த்தங்களின் போது கூட சில போது குர்ஆன் சுன்னாவை நேசிக்கக்கூடிய சமூகம் இந்த மக்கள் செய்த பாவம் என்ன என்று பேசினார்கள் ஊடகங்களில். ஒரு கூட்டம் அப்படியே உள்வாங்கப்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய அழிவு வந்திருக்கிறது, குடும்பமே மரணித்து போயிருக்கிறார்கள். ஆதங்கத்தினால் என்ன சொல்கிறார் தெரியுமா? இவர்கள் செய்த பாவம் என்ன? ஏன் குடும்பத்தோடு உள்வாங்கப்பட்டார்கள்? அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ் அநியாயக்காரனா? சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தைகள் இருக்கின்றனவே நம்முடைய கொள்கை காஃபத்தாக வந்துவிடும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஃபஆலுல் லிமா யுரீத். சூரத்துல் புரூஜ் சொல்கிறது, அல்லாஹ்வுடைய அதிகாரம். அல்லாஹ் நாடியதை செய்வான். அல்லாஹ்வுடன் கேள்வி கேட்க முடியாது. ஏஞ்சா அல்லாஹ் இவர்கள் அழித்தாய் என்று கேட்க முடியுமா ரப்பிடம்? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நாங்கள் பொறுமையையும் திருப்தியையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தைகளையும் தான் பாவிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை, ஒரு உபதேசத்தை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்து ஜனாசாக்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், மிகப்பெரிய தவறு இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நடைபெறுகிறது. என்னவென்று கேட்டால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாராவது மரணித்தால் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதோடு அவர்களுக்கு உணவு சமைத்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்த போது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள், இஸ்னஉ ஆல ஜாஃபர், ஜாஃபருடைய குடும்பத்துக்கு உணவு சமைத்து கொடுங்கள், அவர்கள் கவலையிலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை செய்தார்கள். எம்முடைய அடுத்த வீட்டிலே ஒரு ஜனாசா நடந்தால், எம்முடைய உறவிலே ஒரு ஜனாசா நடந்தால், அந்த மையத்து வீட்டார்களுக்கு உணவு சமைத்து கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய வளமை. அது எவ்வாறு மாறி இருக்கிறது என்பதை பாருங்கள். ஜனாசா ஒரு வீட்டிலே ஜனாசா ஏற்பட்டால் கபரு தோண்டுவதற்கு முன்னால் ஆர்டர் செய்யப்படுகிறது சாப்பாடு. 10 சஹன் ஜனாசா சங்கங்கள், பள்ளி நிர்வாகங்கள் முதலாவது செய்வது சாப்பாடு ஆர்டர் பண்றது தான். ஜனாசாவை பள்ளிக்குள்ள வச்சுக்கொண்டு ஜனாசாவுடைய மையத்துடைய விவரங்களை சொல்லிட்டு அந்த தலைவரோ பள்ளி மௌலவியை சொல்லுவார், வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் உணவு, பகல் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுப்ஹானல்லாஹ். ஜனாசா வழிகாட்டுவதா இது? பக்கத்து வீட்டுக்காரன் மையத்து வீட்டில் போய் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். எந்த வெக்கமும் இல்லை, எந்த கூச்சமும் இல்லை. நாங்க சமைத்து கொடுக்க வேண்டிய மையத்து வீட்டில் நான் போய் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். எந்த உணர்வும் இல்லை. அது ஒரு வளமையாக மாறி இருக்கிறது. ஜனாசா சங்கங்கள் செய்யற வேலை இதுதான். மௌத்தான உடனே ஆர்டர் 50 சஹன், 10 சஹன் ஆர்டர். திருமண வீடு போல் அந்த வீடு மாறி இருப்பதை நாங்கள் காணுகிறோம். ரசூலுல்லாஹ் யாருக்கு சொன்னார்கள்? மரணித்த வீட்டார்களுக்கு நீங்க சமைத்து கொடுங்க. யாராவது தூரத்தில் வந்திருக்கிறார்கள், எந்த உறவும் இல்லை என்றால் அவருக்கு உணவு கொடுப்பது வேறு. பக்கத்து வீட்டுக்காரன் போய் சாப்பிடுகிறான்.
முழு ஊரும் ஜனாசா அடக்கிட்டு அங்கதான் போறது சாப்பிடுவதற்கு. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் வழிகாட்டியதா? இஸ்லாம் சொன்ன வழிமுறை அன்பான சகோதரர்களே. அந்த ஜனாசா கடனோட மரணித்திருக்கும், நீ கொடுக்கிற சாப்பாட்டுடைய சல்லிய ஜனாசாவுடைய கடனாடை. எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும், எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு ஜனாசா தொழுவிக்க வருகிறார்கள், வந்தா கேட்பார்கள், இதற்கு கடன் இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் தான் தொழுவிப்பார்கள். இந்த ஜனாசா கடனாளி என்று சொன்னால் சல்லு அலா சாஹிபுக்கும் ரசூலா போய்விடுவார்கள். ஒரு ஜனாசாவிலே அவ்வாறு நடைபெறுகிறது. உடனே கதாதா ரலியல்லாஹு அவர்கள் முன் வந்து சொல்கிறார்கள், அலைய தைனுஹு யா ரசூலல்லாஹ், இவருடைய கடனை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று பொறுப்பெடுத்ததன் பின்னால் தான் ஜனாசா தொழுவித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு 50, 10, 20 சகனுக்கு செலவழிக்கிற அந்த காசு எடுத்து அவருடைய தேவைகளை கடன்களை அடைத்து அந்த மனிதனை தூய்மைப்படுத்துகிற வேலையை இன்றைக்கு சமூகம் செய்கிறதா? நீங்கள் சடங்காக மாறி இருக்கிறது. வேண்டாம் என்று சொன்னால் நிர்வாகத்தோடு சண்டை பிடிப்பார்கள். உணவு கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார்களே, ஒரு 10 பேத்துக்கு சாப்பாடு போடுவது தவறா? சுப்ஹானல்லாஹ். தவறா என்று கேட்டு செய்யப்பட்டவைகள் தான் இன்றைக்கு மார்க்கமாக இருக்கிறது. இன்றைக்கு கந்தூரிகளும் கத்தங்களும் உருவான வரலாறை போய் பாருங்கள். நல்லதுக்காக செய்ததுதான், நல்ல நோக்கத்தோடு செய்ததுதான் இன்றைக்கு பித்அத்தாகவும் ஷிர்காகவும் மாறி இருக்கிறது. எனவே ஜனாசா வீடுகளில் இந்த பழக்கத்தை உருவாக்க வேண்டாம். மரணித்த உடனேயே நெஸ்கோஃபி மெஷின் வரும். சுப்ஹானல்லாஹ். மையத்து வைத்தியசாலையில் இங்க உணவு ஏற்பாடு, இதா ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது. இந்த வளமைகளை உருவாக்க வேண்டாம். ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? அந்த மையத்தூட்டார்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் படுத்துங்கள். ஊருக்கு சாப்பாடு கொடுப்பது அல்ல ஜனாசா. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த சுண்ணாவையும் இந்த விடயத்தை நாங்கள் நம்முடைய கருத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு மாற்று மதத்தவர்கள் கூட பெருமையாக பேசுறது என்ன தெரியுமா? எம்முடைய ஜனாசாக்கள் யாராவது மரணித்தால் அவசரமாக அடக்கி விடுவார்கள். அவர்களுடைய கலாச்சாரம் 3 நாள் 2 நாள் வைத்து வரக்கூடியவர்கள் எல்லாம் இரங்கல் பாடி அவரை பற்றி புகழ்ந்து அதற்கு பின்னால் தான் கொண்டு போய் அடக்குவார்கள். இன்றைக்கு எங்கட ஜனாசா வீடுகளும் அதே வாக்கைக்கு அதே தோரணைக்கு மாறியிருப்பதை காணுகிறோம். பள்ளியிலே ஜனாசாவை கொண்டு வந்து வைத்தவுடன் தலைவர் வருவார். இவர் யாரு தெரியுமா? இந்த ஹாஜியார் செய்த வேலை என்ன தெரியுமா? இத்தனை பள்ளி கட்டி இருக்கிறார், எம்முடைய பாடசாலைக்கு இவர் செய்த வேலைகள் ஒரு பட்டியலை போடுவார். அதுக்கு பின்னால தனாதிகாரி வருவார். இந்த மையத்து எங்களை விட்டு போனதுக்கு நாங்கள் பெரிய இழப்பை சந்திக்கிறோம். அல்லாஹ் அநியாயக்காரனா போயிட்டான், அல்லாஹ் அநியாயக்காரனாகிட்டான். இவர் அல்லாஹ் எடுத்து இந்த ஊருக்கு ஒரு நஷ்டத்தை உண்டாக்கிட்டான். இவர் பேசுகிறார். சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஸ்ரிஉ பில் ஜனாஸா, யாராவது மரணித்தால் அதனுடைய கடமைகளை செய்து அவசரமாக அடக்கி விடுங்கள். அவர் ஒரு நல்ல ஜனாசாவாக இருந்தால், அவர் ஒரு சாலிஹானவராக இருந்தால், நீங்க அவரை வச்சு இரங்கல் பாடிக்கொண்டிருப்பீர்கள். அவர் சுவர்க்கத்துக்கு போக ஆசைப்பட்டு கொண்டிருப்பார். ஃபகத்திமுஹு, அவரை அவசரமாக அடக்கி விடுங்கள், அவர் சுவர்க்கத்துக்கு போக இருக்கிறார். உங்களோட பயானை கேட்கறதுக்கு அவர் தயார் இல்லை, சுவர்க்கத்துக்குரியவர். அவர் கெட்டவராக இருந்தால், அவர் ஒரு பாவியாக இருந்தால், நீங்க அவரை வச்சு கொண்டிருப்பதே உங்களுக்கு பாரம், கொண்டு போய் அடக்கி விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒரு வழிமுறை ஒன்று இருக்க இன்றைக்கு எங்கட சமூகம் நடக்கிறது பாருங்க. ஜனாசா வீட்டில் வைத்துக்கொண்டு பெண்களுக்கு மத்தியில் அவரை பற்றி புகழ் பாடுறது, பள்ளியில் வச்சுக்கொண்டு அவரை பற்றி 3 மொழிகளையும் வரக்கூடிய எல்லாருக்கும் அவரை பற்றி புகழ் பாடுறது. அவர் பள்ளி கட்டி இருந்தால் அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உரியது. அவர் தர்மம் செய்திருந்தால் அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உரியது. அல்லாஹ் அதுக்குரிய கூலியை கொடுப்பான். நீங்க அவரை பற்றி புகழ் பாடி மாற்று மத கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டாம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அன்பான சகோதரர்களே, இந்த அமைப்பையும் நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான படிப்பினையாக பெற்று எம்முடைய ஜனாசா வீடுகளில் இத்தகைய பண்புகளை, இந்த மோசமான பழக்கங்கள் வராமல் சுன்னாவின் அடிப்படையிலே அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
நாங்கள் எவ்வளோரும் ஏற்றுக்கொண்ட உண்மைதான் மவுத் என்பது. அந்த மவுத்துடைய ஒரு நிகழ்வு நடந்தால், ஜனாசாவுடைய ஒரு நிகழ்வு நடந்தால் எவ்வாறான நிலைகளை நாங்கள் கையாள வேண்டும் என்ற ஓரிரு அம்சங்களை நாங்கள் பார்த்தோம். அதில் மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? எல்லோருமாக சேர்ந்து ஒருவருக்கு துவா கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் ஜனாசாவுடைய சந்தர்ப்பம். முழு ஊரும் சேர்ந்து ஒருவருக்காக துவா கேட்பார்கள். ஜனாசாவுடைய துவா. இன்னைக்கு அந்த துவா எப்படி மாறி இருக்கிறது தெரியுமா? பள்ளியில் அறிவிப்பார்கள், இமாம் அறிவிப்பார், 3ஆம் தக்பீருக்கு பின்னால் நீண்டதொரு துவா இருக்கிறது, முடியுமானவர்கள் ஓதிக்கொள்ளுங்கள், அல்லாஹும் மக்ஃபிர்லஹு வர்ஹம்ஹு என்று ஓதினாலும் போதுமானது. பேரம் பேத்தியையும் கண்டவனுக்கும் அல்லாஹும் மக்ஃபிர்லஹு வர்ஹம்ஹு தான் தெரியும். அப்படியெல்லாம் பழக்கி விட்டு இருக்கிறார்கள். நீண்ட துவா இருக்கிறது, இதை ஓதினாலும் போதுமானது. சுப்ஹானல்லாஹ். என் மகனை நான் வைத்தியராக்கி, என் மகனை ஆசிரியராக்கி, இன்ஜினியராக்கி, மிகப்பெரிய தொழிலதிபராக்கி வாப்பா மௌத்தா போயிட்டு இருக்கிறார். அந்த வைத்தியர் வந்து வாப்பாக்கு துவா கேட்க துவா தெரியா, அல்லாஹ் மக்ஃபிர்லஹு வர்ஹம்ஹு, அவ்வளவுதான். ஏன் பழக்கி விடப்பட்டது அவ்வளவுதான். இன்ஜினியர் வருகிறார், முழு காலமும் எனக்காக செலவழித்து மௌத்தா போன தந்தைக்கு துவா கேட்கிறார், அல்லாஹ் மக்ஃபிர்லஹு வர்ஹம்ஹு. வேறு அதிகமான துவா தெரியாது. அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஜனாசாவுக்கு ஒரு துவா ஓதினார்கள், அல்லாஹு மக்ஃபிர்லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸ்லஹு வவஸ்ஸிஅ முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத் வனக்கிஹி மினல் ஹதாயா கமா நக்கைத ஸௌபல் அப்யல் மினத் தனஸ் வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி. நீண்ட ஒரு துவாவை ரசூலுல்லாஹ் ஓதுகிறார்கள். இந்த துவாவுடைய பொருள் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த ஜனாசாவுடைய பாவங்களை மன்னித்து, இந்த ஜனாசாவை தூய்மைப்படுத்தி, இந்த ஜனாசா போற கபரை விசாலமாக்கி, அவருக்கு நல்ல ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி, நல்ல ஒரு துணையை ஏற்படுத்தி, அவர் போற இடத்தை பிரகாசமானதாக ஆக்கி வையா அல்லாஹ். இவரை சுவர்க்கத்துக்கு நுழை வைத்திட ரப்பே, இவருடைய பாவங்களை எல்லாம் கழுவி தூய்மைப்படுத்தியா அல்லாஹ் என்ற துவாவை ரசூல் ஓதின உடனேயே இந்த சஹாபி சொல்கிறார், அந்த மையத்தாக நான் இருக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டேன். இதுக்கு அந்த துவாட ஒரு சின்ன ஒரு பகுதியை தான் காலாகாலமாக சின்ன வயசுலேருந்து திருமணம் முடித்து பேரம் பேத்தியையும் கண்டு அல்லாஹ் மக்ஃபிர்லஹு வர்ஹம்ஹு தான் தெரியும். இவ்வளவு பெரிய நஷ்டம். சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துவாவை பாடமாக்கி கொள்ளுங்க. முள்ளுமையான இந்த துவா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, வசியத்தாக சொல்லுங்க. நான் மௌத்தா போனால் எனக்காக இந்த துவாவை நீங்க ஓத வேண்டும். மகன் மனைவிக்கு சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, எனக்காக இந்த துவாவை கேளுங்க என்று சொல்லி பாடமாக்கி தர்பியா கொடுப்பதுதான் எமக்குரிய பொறுப்பு. அன்பான சகோதரர்களே, இந்த துவாவை நாங்கள் ஓதி ஜனாசாவுக்காக துவா கேட்பதை ரசூலுல்லாஹ் ஒரு வழிமுறையாக சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, சோம்பேறிகளாக நாங்கள் நம்முடைய சமூகத்தை உருவாக்கக்கூடாது. இன்றைய காலாகாலமாக பள்ளிகளில் போய் பாருங்க, 2ஆம் தக்பீருக்கு பின்னால் சலவாத்து சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா அலி முஹம்மது என்ற அத்தஹியாத்தில் வரும் சலவாத்து சிறந்தது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று சொன்னாலும் போதுமானது. இன்றைக்கு எல்லாரும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது. இதே நிலைமை தான் துஆவுக்கும். அன்பான சகோதரர்களே, இந்த முழுமையான சுன்னாவை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததை பாடமாக்குவதற்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் வர அவ்வளவு நியூஸையும் பாடமாக்க நேரம் இருக்கிறது. இன்றைக்கு நாட்டு நடப்பு என்னன்னு கேட்டால் மணித்தியால கணக்கில் சொல்லுவார். எங்கேயாவது ஒரு பிரதேசத்தில் நடந்த கொலையும் அவருக்கு தெரியும். ஆனால் இந்த துவாவை பாடமாக்க சொன்னால் நேரம் இல்லை, பிஸி என்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு எங்களோட நிலம் அப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. எனவே ஜனாசாக்களிலே நாங்கள் படிப்பினை பெற்று எங்களுடைய உள்ளத்தை நல்ல நிலையிலே ஆக்கிக்கொண்டு நன்மை பெறக்கூடியவர்களாக நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். பிதஅத்துகளை விட்டும் உலக வளமைகள் ஊர் வளமை என்ற அந்த சிந்தனையிலிருந்து மாறி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவின் பக்கம் நாங்கள் வரக்கூடியவர்களாக நம்முடைய நிகழ்வுகளை நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நல்லவர்களாக எம் அனைவரையும் தெரிவு செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.